ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم: أنت عتيق الله من النار. أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்பின் மீதும் என்றென்றும் நின்று நிலவரமாக. ஆமீன். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றில் இந்த இஸ்லாம் மார்க்கம் இந்த அளவிற்கு மிக வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் இஸ்லாமிய மக்களினுடைய தியாகங்கள் அதிகமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சஹாபாக்களின் தியாகத்தின் காரணமாக இந்த இஸ்லாம் இருக்குது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. சஹாபாக்கள் எல்லோருமே இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி அதிகமாக தியாகம் செய்தவர்கள். அந்த வரிசையில் மிகவும் முக்கியமான ஒரு சஹாபினா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உடலாலும் பொருளாலும் அதிகமாக தியாகம் செய்தவர்கள். முதன்மையான சஹாபியாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மிகவும் ஆளுமைக்கு சொந்தக்காரரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த மாதம் இந்த ஜமாத்துல் ஆகிராக இருக்கிறது. இந்த ஜமாத்துல் ஆகிர் மாதத்தில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத் நிகழ்ந்தது. எனவே இந்த மாதத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய விஷயங்கள் அனைத்தும், அவர்களுடைய சிறப்புகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டியது நம்முடைய கட்டாயமான கடமைகள் ஒன்றாக இருக்கு. ஏனென்றால் நன்மக்களினுடைய வரலாறுகளை நாம் அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். நாம் இருக்கக்கூடிய இஸ்லாத்திற்காக வேண்டி மிகப்பெரிய தியாகங்கள் செய்த மக்களினுடைய வரலாறுகளை நாம் தெரிந்திருக்கும் பொழுது நாமும் அதுபோல் அவர்களை போல் தியாகங்கள் செய்வதற்கு தயாராக ஆகுவோம். எனவே சஹாபாக்களினுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உண்மையான பெயர் அப்துல்லா. அவர்களுடைய தந்தை பெயர் உம்முல் அபு குஹாஃபா, தாயுடைய பெயர் உம்முல் ஹைர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த இஸ்லாத்துல இரண்டு சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஒன்று சித்திக் என்ற சிறப்பு பெயர். அபூபக்கர் சித்திக் என்பதாக முழுமையாக நாம சொல்லுவோம். சித்திக் என்ற சிறப்பு பெயர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. சித்திக்னா என்ன? சித்திக் என்று சொன்னால் உண்மைப்படுத்துவதில் முதன்மையாக இருக்கக்கூடியவர், அதிகமா உண்மைப்படுத்தக்கூடியவர் என்று அர்த்தம். இந்த சித்திக்குங்கிற பேர் எப்போ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய இரவுல
மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போன விஷயத்தை எல்லாத்தையுமே அடுத்த நாள் மக்களுக்கு மத்தியில பயான் செய்கிறாங்க. இந்த மாதிரி நேற்று இரவு மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு நான் போனேன் என்ற விஷயங்களை சொல்லும் பொழுது காஃபிர்கள் எல்லாம் இதை கேட்டுட்டு நேராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இந்த மாதிரி உங்களுடைய சகோதரர் உலகிட்டு இருக்கிறாரு, என்னென்னமோ சொல்றாரு, ஒரு இரவுல மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போயிட முடியுமா, போயிட்டு திருப்பி அவர் வானத்துக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டாருன்னு சொல்றாரு, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த மக்கள்கிட்ட கேட்ட ஒரே வார்த்தை, அவ கால தாலிக்க, நபி அவர்கள் இந்த வார்த்தையெல்லாம் சொன்னாங்களான்னு கேட்டாங்க. அப்ப அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, நான் ஆமா உங்களுடைய தோழர் தான் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, சாத்தியமே இல்லாத வார்த்தையை அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லஇன் கான கால தாலிக லகத் ஸதக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் அது உண்மைதான் என்பதாக அந்த இடத்துல எல்லா மக்களும் மறுத்தாலும், எல்லா மக்களும் கொஞ்சம் தயக்கம் கொண்டாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை உறுதியோடு உண்மைப்படுத்தினார். எனவேதான் அந்த நேரத்திலிருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்திக் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய இன்னொரு சிறப்பு பெயர் அத்தீக். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு சிறப்பு பெயர் அத்தீக்காக இருக்குது. அத்தீக் என்று சொன்னால் விடுதலை செய்யப்பட்டவர், அதாவது நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர், நரகத்துக்கே போகாதவர் என்ற சிறப்பு பெயரும் அவர்களுக்கு இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழக்கமா இப்போது சந்திக்கிற மாதிரி ஒரு தடவை வந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, அந்த அதீகுல்லாஹி மினன் நார், நீங்க நரகத்தை விட்டும் அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டவர் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, அன்னையிலிருந்து அவங்களுக்கு அத்தீக் என்ற பெயரும் சொல்லப்பட்டது. எப்படி சித்திக் என்பதாக அவர்களை நாம் சொல்றோமோ அதே போல அத்தீக் என்பதாகவும் அவர்களை சொல்லப்பட்டு வந்திருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புகள் இருக்குது, ஆக உயர்ந்த சிறப்புகளாக இருக்குது. சஹாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய காலத்துல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு, நபிமார்களுக்கு பிறகு எல்லா மக்களையும் விட சிறந்தவர் யார் அப்படின்னு சொன்னா அபூபக்கர் தான், அதுக்கு பிறகு உமர் என்பதாக எல்லா சஹாபாக்களும் சொல்லும் அளவிற்கு அதிகமான சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாங்க. அவர்களுக்கு கிடைச்ச சிறப்புகள்ல ஆக உயர்ந்த சிறப்பு என்ன தெரியுமா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகள்ல ஆக உயர்ந்த நியமத்து நபி அவர்களுடைய தோழமை. எல்லா நேரங்கள்லையுமே அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கொடுத்திருந்தான். நபி அவர்களுடைய தோழமை இருக்குது, இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பதாக இருந்து அவங்கள்ட்ட இருந்துச்சு. நபி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தோழர்களாக இருந்தாங்க இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பு. அதுக்கு பிறகு இஸ்லாம் வந்தது. அதுக்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை சொன்ன உடனே ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்ல முதன்மையானவர்கள், முதலாவது மனிதர் யார் அப்படின்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆண்கள்ல. அதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே தொடர்ந்து பயணித்து வந்தார்கள். ஹிஜ்ரத்திலையும் அல்லாஹ் தஆலா தனியா போக விடல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட கூட்டாக ஆக்கினான். இப்படியே தன்னுடைய வாழ்நாள் முழுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயணத்தின் காரணமாக அவர்களுடைய ஸஹபத் இருக்குது, அல்லாஹ் தஆலா இந்த ஸஹபத்தை, இந்த தோழமைக்கு ஒரு முடிவே இல்லாத தோழமையாக அல்லாஹ் ஆக்கிட்டான். அதுக்கு பிறகு நபி அவர்கள் மரணித்தார்கள், இவங்களும் மரணிச்சாங்க. அல்லாஹ் தஆலா அப்பையும் நீங்க ரெண்டு பேரும் தோழமையாகவே இருங்க என்பதாக ரெண்டு பேருடைய மக்பராவையும் அல்லாஹ் தஆலா பக்கத்துல வச்சான்.
இனி மஹ்ஷர் வரையும் 2 பேரும் பக்கத்துல இருக்கிறார். அதே போல நாளை மறுமை நாள்லையும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்திருக்கான். ஒரு தடவை ஒரு சஹாபி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் கியாமத்து நாள் எப்போ வரும்னு கேட்பாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்துக்கு இவ்வளோ அவசரப்படுறிய என்ன அமல் செஞ்சு வச்சிருக்கேன்னு. அப்ப அந்த மனிதர் சொன்னாரு, சொல்லும்படியான மிகப்பெரிய அமல்கள்லாம் என்கிட்ட இல்லை, ஆனா ஒரே ஒரு அமல் இருக்குது, உங்களை நான் பிரியப்படுறேன் என்பதாக. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ யாரை பிரியப்படுறியோ அவர்களோட சொர்க்கத்தில் இருப்ப என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்தவர்கள் அதிகமாக முதன்மையானவர் யார் அப்படின்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய தோழமை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயும் கொடுத்தான், கபூரில் இருக்கும்போது அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான், நாளை ஜன்னத்திலேயும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். இந்த அளவிற்கு உயர்ந்த சஹாபியாக அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆக்கி இருக்கிறான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பல தருணங்கள்ல சொர்க்கவாசி என்பதாக சொல்லியிருக்கிறார். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு தடவை தொடர்படியா 10 பேரை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ சொன்னாங்க, முதன்மையாக சொன்னாங்க அபூபக்கர் ஃபில் ஜன்னா, சும்மா அதுக்கு பிறகு சொன்னாங்க உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா என்பதாக 10 பேரை சொல்லும் பொழுதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரை ஆரம்பமாக சொன்னாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஃபமன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமன். சஹாபாக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் கேட்கிறாங்க, இன்னைக்கு யாரு நோன்பு வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. கால அபூபக்கர் அன. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் நோன்பு வச்சிருக்கேன் யா ரசூலல்லாஹ் தான். அடுத்த நபி அவர்கள் கேள்வி கேட்டாங்க, ஃபமன் தபிய மின்குமுல் யௌம ஜனாஸத்தன். இன்னைக்கு யாரு ஜனாஸாவில் கலந்து கொண்டாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் ஜனாஸாவில் கலந்து கொண்டேன். அடுத்த நபி அவர்கள் கேட்டாங்க, ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனன். இன்னைக்கு யாரு ஏழைக்கு உணவளித்தீர்கள் என்பதாக கேட்டாங்க. அதுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் ஏழைக்கு உணவளித்தேன் என்பதாக சொன்னாங்க. அடுத்து நபி அவர்கள் கேட்டாங்க, ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதன். இன்னைக்கு யாரு நோயாளியை போய் சந்திச்சா அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் கேட்டாங்க. அதுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் சந்திச்சேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக. இப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மா இஜ்தமஅன ஃபிம்ரிஇன் இல்லா தஹலல் ஜன்னா. ஒரே நாள்ல இந்த 4 அமல்களையும் யாரு செய்வார்களோ அவர்கள் கண்டிப்பாக சுவனம் செல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவனம் செல்வார்கள் என்பதாகவும் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அமலாக இருந்தாலும் விடாமல் செய்யக்கூடியவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாங்க. நபி அவர்கள் 4 அமலை சொன்னாங்க. 4 அமலுக்குமே கையை தூக்குனவங்க, 4 அமலையுமே நான் செஞ்சேன் என்பதாக சொன்னவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தார்கள். இந்த அளவிற்கு அமல்கள்ல ஆர்வம் உடையவர்களாக இருந்தார்கள். நபியினுடைய நாவினால் பல முறை சுவர்க்கத்திற்கு சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இன்னும் ஒரு படி மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, சொர்க்கவாசிகள்ல யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில 2 தடவை தர்மம் செஞ்சாங்களோ, 2 விஷயத்தை தர்மம் செஞ்சாங்களோ அவங்கள சொர்க்க வாசல்ல ஒரு வாசல்ல இருந்து கூப்பிடுவாங்க, நீங்க வாங்க இந்த வாசல் வழியா சொர்க்கத்துக்கு போங்க. அடுத்த நபி அவர்கள் சொல்லுவாங்க, யாரு தொழுகையாளிகளாக இந்த உலகத்தில் இருந்தார்களோ அவர்களை தொழுகையுடைய வாசல் வழியாக கூப்பிடுவாங்க மலக்குமார்கள், இந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போங்க. யார் நோன்பாளியாக இருந்தார்களோ அவர்களை ரையான் என்ற வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு அழைக்கப்படும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனித்தனியா சொன்னாங்க.
அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டாங்க, ஃபஹல் யுதா அஹதும் மின் தில்கல் அப்வாபி குல்லிஹா, யா ரசூலல்லாஹ், தொழுகையாளிய ஒரு வாசல் வழியா போவாரு, இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு வாசல் வழியா பேரை சொல்லி அழைப்பாங்களே, 8 வாசல் வழியாவும் யாருடைய பேரையாவது சொல்லுவாங்களா? 8 அமல்களையும் செய்தவர்கள் இருப்பாங்கல்ல, அந்த 8 வாசல் வழியாகவும் யாருடைய பேராக சொல்லி கூப்பிடப்படுமா என்பதாக கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆமா, உங்களுடைய பெயர் 8 வாசல் வழியாகவும் கூப்பிடப்படும். அபூபக்கரே, இந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ள போங்கன்னு தொழுகையுடைய வாசல்ல கூப்பிடப்படும். அபூபக்கரே, இந்த வாசல் வழியாக நீங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைங்க என்பதாக அந்த நோன்பாளிகளுடைய அந்த வாசல் வழியாக கூப்பிடப்படும். இப்படி 8 வாசல்கள் வழியாகவும் அபூபக்கரே இந்த வழியா வாங்க, இந்த வழியா வாங்க என்பதாக உங்களுடைய பெயர் கூப்பிடப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அளவிற்கு மிக உயர்ந்த சஹாபி, மிக உயர்ந்த தரஜாக்களோட சஹாபியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா அந்த அளவிற்கு அவர்களுடைய அமல்கள் உயர்ந்ததாக இருந்தது. இரவு பகலாக அமல் செய்வார்கள், தேவையில்லாத பேச்சுகள் பேச மாட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி வருது, வாயில கூழாங்கல்ல போட்டுக்குவாங்களாம். ஏன்னு சொல்லி கேட்கும் பொழுது, இது வாய்ப்புள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா யார்கிட்டையுமே நான் பேச மாட்டேன், பேசணும் அப்படின்னு சொன்னா அதை எடுத்துட்டு தான் நான் பேசணும். ஏன் அதை போட்டிருங்க அப்படின்னு சொன்னா தேவையில்லாத பேச்சுகள் அடுத்தவங்கள்ட்ட வந்துடுமே, அதுக்காக வேண்டி நான் இதை போட்டிருக்கேன் என்பதாக சொல்லுவாங்க. அவர்களுடைய வேடிக்கைகள் அந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருந்தது. அதே போல அவர்களுடைய நற்குணங்களும் மிக உயர்ந்ததாக இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக ஆகிறாங்க. இப்ப கலீஃபாவாக ஆகி தினமும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஃபஜ்ர் தொழுதுட்டு தன்னுடைய வீட்டு வழியாக போகாம வேற ஒரு ரூட்ல போறாங்க. இதை கொஞ்ச நாள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்களோட வீடு இப்படி இருக்குது, ஆனா இவர்கள் வேறு வழியாக போறாங்க, டெய்லி இதே மாதிரியே போறாங்களே, என்ன காரணம், எங்க போறாங்க என்பதாக நாம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பின்தொடர்ந்தே போறாங்க. போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஓரமா நின்று பார்க்குறாங்க, தூரத்துல மதீனாவுடைய எல்லையில ஒரு குடிசை இருக்குது. அந்த குடிசைக்குள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க. போய் ரொம்ப நேரம் ஆகுது, அவங்க வரல. எந்த அளவுக்குன்னு சொன்னா லுஹாவுடைய நேரம் வந்துருது என்பதாக சொல்லப்படுது. அந்த அளவிற்கு அவங்க உள்ளாக்கே இருக்கிறாங்க, வெளியே வரல. அதுக்கு பிறகு வெளியே வந்து தன்னுடைய வீட்டுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க. இவங்க போறதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த குடிசை வீட்டுக்குள்ள போய் பார்க்குறாங்க. ஒரு கண் தெரியாத மூதாட்டி இருக்கிறாங்க. ஒரு கண் தெரியாத மூதாட்டி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, வந்தது யாருமான்னு கேட்டாங்க. அப்ப அந்த மூதாட்டி, வந்தது யாருன்னு தெரியாது, இதுவரையும் அவர் எந்த பேரை சொன்னதே இல்லை, வந்து என்னமா செய்வாரு, வருவாரு, வீட்டை கூட்டி சுத்தம் செய்வாரு, எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சமைச்சு தருவாரு, தண்ணியை கொடுத்து வச்சுட்டு போவாரு, இது மாதிரி எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் டெய்லி வந்து செஞ்சுட்டு போவாரு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதாங்க. ஒரு கலீஃபாவா இருந்துட்டு இந்த அளவிற்கு ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருக்கிறாரு, இவரை எந்த அமல்களாலும் யாராலும் முந்த முடியாது என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கலீஃபா நம்மளை வச்சு அவங்கள பார்க்கும் பொழுது, நாம ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய ஆளா இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே சாதாரண வீட்டு வேலைகளை பார்க்கறதுக்கு நாம யோசிப்போம். ஒரு சமுதாயத்துல கொஞ்சம் நம்ம மதிப்பு மிக்கோடா இருந்தோம் அப்படின்னு சொன்னா சாதாரண வேலைகளை பார்க்கறதுக்கு நாம யோசிப்போம். ஆனா இஸ்லாமிய மக்களினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அப்படி இருந்தாலும் கூட தானா போய் வயதானவர்களுக்கு போய் எல்லா வகையான பணிவிடைகளையும் செய்தார்கள். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம், நான் செஞ்சேன் என்பதாக யாரிடத்திலையும் பிரகடனப்படுத்தல.
நான் இந்த விஷயத்தை செஞ்சேன் என்பதாக. இது இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்குது. எந்த ஒரு அமலை செஞ்சாலும் அல்லாஹுக்காக வேண்டி நாம செய்யணும். எதை செஞ்சாலும் பிறருக்காக வேண்டி செய்யக்கூடாது. எந்த அமலை செஞ்சாலும் ஒரு சின்ன இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட ஃபோட்டோ எடுத்து அதை நாங்கள் இணையதளத்தில் பரவி விடுறோம். நான் இவருக்கு இந்த விஷயத்தை செஞ்சேன், நாங்கள் இந்த நேரத்தில் இந்த மக்களுக்கு உதவி செய்தோம், இந்த மக்களுக்கெல்லாம் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் என்பதாக இணையதளத்தில் நாம் பரவி விடுறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மூதாட்டிக்கு தொடர்ந்து அவங்க உதவி செஞ்சு கொண்டே இருந்தாங்க. ஆனால் தான் யார் என்பதாக அவங்களிடத்துல சொல்லவே இல்லை. இந்த ஒரு அமல் மட்டும்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. இது இல்லாமல் பல அமல்கள் அவர்கள் செய்திருக்கலாம், அதையும் மறைமுகமாக செய்திருக்கலாம். இது எப்படியோ தப்பி தவறி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து இந்த அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஹ்லாஸான முறையில் யாருக்குமே தெரியாம பல வகையான அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. சில வரலாறுகளில் பார்க்குறோம், விதவைகளுக்கு பணம் அனுப்புவாங்களாம், விதவைகளுக்கு பொருள் உதவி செய்வாங்களாம். ஆனால் அவங்க யார் உதவி செய்கிறாங்க என்பதாக அந்த பெண்களுக்கு தெரியாதா? எப்போ தெரியுமா தெரிஞ்சிச்சான்? அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அந்த பெண்கள் எல்லாம் சொன்னாங்கன்னா, இதுவரையும் தொடர்ந்து ஒரு மனிதர் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தானதுக்கு பிறகு அந்த உதவி எங்களுக்கு வர்றது இல்லை. இப்போதான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, இவர் தான் எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த விதவைகள் சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அமலை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒருபோதும் தன்னுடைய அமலை வெளிக்காட்டாமல் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தஹ் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்தத்தில் ஒருத்தவர் மிகவும் ஏழ்மையாக இருந்தார். அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, மாசம் மாசம் அவருக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப முனாஃபிகீன்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மேல இட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க, தவறான பழி சுமத்தினாங்க. இப்படி முனாஃபிகீன்கள் பேசக்கூடிய நேரத்துல இந்த மிஸ்தஹ் என்ற அந்த மனிதனும் போய் என்ன செஞ்சுட்டாருன்னா, அவரும் அவர்களோட சேர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி தவறா பேச ஆரம்பிச்சுட்டார். இப்ப அல்லாஹ் தஆலா அதுக்கு பிறகு குர்ஆன் ஆயத்தை இறக்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குற்றமற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா விளக்கி சொன்னான். இதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி மிஸ்தஹ்ங்கிறவர் இவரும் உங்களுடைய மகளை பற்றி தவறாக பேசியிருக்கிறார் என்பதாக. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. இனிமே ஒருபோதும் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இனிமே ஒருபோதும் மிஸ்தஹுக்கு நான் எதுவுமே தரமாட்டேன் என்பதாக அவங்க கோபத்தில் சொன்னாங்க. பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு தனக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாலும் அவன் தாங்கிக் கொள்வான், பொறுமையாக இருந்துக்குவான். ஆனால் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் பொழுது, அவர்களை பற்றி தவறாக விமர்சிக்கும் பொழுது எந்த மனிதனாலையுமே பொறுத்து கொள்ள இருக்க முடியாது. அதிகமாக கோபப்படக்கூடியவனாக இருப்பான். அந்த அடிப்படையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகமாக கோபம் வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. உடனே அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டான், வலா யக்தலி உலில் ஃபضலி மின்கும் வஸ்ஸஅதி. மேன்மை மக்களுக்கு இது தகுதி இல்லை, மேன்மை மக்களுக்கு, உயர்ந்த மக்களுக்கு இது தகுதி இல்லை. எது? அய்யுத்து உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் செஞ்ச மிஸ்கீனான, ஏழையான, தன்னுடைய உறவினரான ஒருத்தவருக்கு நான் கொடுக்கவே மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்கிறது மேன்மை மக்களுக்கு இது தகுதி இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இறக்குனான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வல் யஃபு வல் யஸ்ஃபஹு. அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க, இந்த விஷயத்தை இதோட நீங்க விட்டுருங்க, இதுக்கு பிறகு நீங்க அதை நினைச்சு பார்க்காதீங்க. அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பதை நீங்கள் பிரியப்பட மாட்டீர்களா என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கணும்ன. இந்த ஆயத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதுல விழுந்தோன அவங்க சொன்னாங்க, பலா,
நான் ஏன் பிரியப்பட மாட்டேன்? அல்லாஹ் என்னை மன்னிப்பதை நிச்சயமாக நான் பிரியப்படக்கூடியவன் என்பதாக சொல்லி, இனிமே நான் மிஸ்டஹக்கு நான் கொடுப்பேன் என்பதாக சொல்லி அவரோடு சேர்ந்து வாழ்ந்து அவங்களுடைய மௌத்து வரையும் தொடர்ந்து அவருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹு தாலா ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் உடனே செயல்படுத்தக்கூடியவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இந்த குணம் இருக்குது, மிகவும் அரிதான குணமாக இருக்குது. ஒருத்தவர் நமக்கு தீங்கு செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு நாம அதுக்கு எதிராக தீங்கு செய்ய தோணும் அல்லது அமைதியா இருக்க தோணும். இதுக்கு மாற்றமாக அவருக்கு உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணம் இருக்குது. இது அரிதான ஒரு குணமாக இருந்தது. அந்த அரிதான குணம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குணமாக இருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, மார்க்கத்துக்காக வேண்டி தன்னுடைய உடலையும் பொருளையும் அதிகம் செலவு செய்யக்கூடியவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். மார்க்கத்துக்கு எந்த தேவையா இருந்தாலும் உடனடியாக முன்னாடி வந்து நிற்கக்கூடியவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை தபூக் போர், இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் வந்து கொடுங்க, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கொடுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்கன்னு சொல்லி நபி அவர்கள் அறிவிப்பு செஞ்சாங்க. அந்த நேரத்துல என்கிட்ட அதிகமாக செல்வம் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்கிட்ட அதிகமாக செல்வம் இருந்துச்சு, ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட குறைவாகத்தான் இருந்துச்சு. இப்ப என் மனசுக்குள்ள நான் நினைச்சுக்கிட்டேன், இந்த நேரத்தை விட்டா வேற எந்த நேரத்திலும் இவரை முந்தி விட முடியாது, அதனால இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இவரை நாம முந்திருவோம் என்பதாக நினைச்சிட்டு என்னுடைய செல்வங்கள்ல பாதி செல்வத்தை நான் எடுத்துட்டு வந்தேன். அதிகமான செல்வங்களாக இருந்துச்சு. வந்து நபி அவர்களுடைய அந்த தர்பார்ல நான் வச்சேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் கொண்டு வந்தாங்க, கொஞ்சோண்டு கொண்டு வந்தாங்க. அப்ப நான் பார்த்தேன், அவரை விட நாம் அதிகமாக தான் வச்சிருக்கோம், இன்னைக்கு நாம் முந்திட்டோம் என்பதாக நினைச்சேன். இப்ப நபி அவர்கள் கேள்வி கேட்டாங்க, என்னைய பார்த்து கேள்வி கேட்டாங்க, மா அபகைத லி அஹலிக, உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க என்ன விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, மிஸ்ல, இது எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கேனோ அதே மாதிரி என் குடும்பத்துல நான் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப இந்த கேள்வி கேட்டவனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் நாம முடிஞ்சுட்டோம் என்பதாக. அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மா அபகைத லி அஹலி, நீங்க உங்க வீட்டுல எவ்வளவு எடுத்து விட்டுட்டு வந்தீங்க என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அபகைது அல்லாஹ வ ரசூலஹு, என்னுடைய வீட்டுல அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மட்டும் விட்டுட்டு வந்திருக்கேன், வீட்டுல உள்ள எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் என்பதாக சொன்னாங்க. இப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, லா உஸாபிகுக இலா ஷைஇன் அபதன், உங்களை எந்த நேரத்திலுமே என்னால முந்தவே முடியாது என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வியை மாத்தி இருந்தாங்க நபி அவங்க அப்படின்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. உமரை எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அவங்க ஒரு தொகையை சொல்லுவாங்க, அதிகமான தொகையை. அபூபக்கர் நீங்க எவ்வளவு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா குறைவான தொகையை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட கேள்வி வேற. வீட்டுக்கு எவ்வளவு விட்டுட்டு வந்திருக்கீங்க, எவ்வளவு வீட்டை வச்சுட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி கொண்டு வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாதின்னு சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன் என்பதாக சொன்னாங்க. இப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அபூபக்கரை அமல்களால முந்தவே முடியாது என்பதாக தன்னுடைய தோல்வியை அந்த இடத்துல ஒப்புக்கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அமலாக இருந்தாலும் நான் வெற்றி பெறணும், அதிகமாக நான் அமல் செய்யணும் என்பதாக அமல்கள்ல ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். வேண்டுதலான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்களுடைய வஃபாத்து இந்த மாதத்துல இருக்கு. எனவே இது போன்ற சஹாபாக்களுடைய வாழ்க்கைகளை நாம் அதிகமாக தெரிந்து கொள்ளணும், அதிகமாக நாம படிக்கணும். அவருடைய
வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர்களுடைய நற்குணங்கள் எல்லாம் வரும், அவர்களுடைய அமல்களுடைய ஆர்வங்கள் எல்லாம் நமக்கும் வரும். எனவே அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்